என்னோடய லைஃப் வந்து ஒரு நல்ல விதமாக மாறாதா? நான் ஒன்றும் பெருசாக ஆசைப்படலையே. கொஞ்சம் ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தானே நினைக்கிறேன். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி என்னைய வாழ விட மாட்டேங்கிறாங்களே. இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா என்னோடய தாட்ஸும் இதே மாதிரி தான் இருந்தது. நிறைய பிரச்சனை, சுற்றி அடிக்கிறாங்களேங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸு, என்ன ஒன்றுமே பண்ண முடியலையே, எது பண்ணாலுமே அது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவ் ஸ்பைரலிங்கில் தான் நான் இருந்தேன். எப்போனா ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸு. என்னோடய இன்னர் கிரிட்டிக் வந்து ரொம்ப லவுடாக இருந்தது. என்னோடய செல்ஃப் ஒர்த் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கான்ஃபிடென்ஸ்லாம் சுத்தமாக இருக்கவே இல்லை. ஆனால் என்கிட்ட இருந்த ஒரே ஒரு நல்ல விஷயம், நான் கிவ் அப் பண்ணல. நான் வந்து நிறைய படிக்க ஆரம்பித்தேன், அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்ஃபர்மேஷன்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், எதுவும் தெரியாத விஷயம்னு கிடையாது. ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே வரும், எப்படி வரும் அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது தான். ஸோ நான் இந்த 4 இயர்ஸில் வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டேன். இப்போ என்னோடய லைஃப் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்லுவேன். ஹாப்பியாக, பீஸ்ஃபுல்லாக, பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து எம்பவர்டாக நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, ஓகே எதனால் அது இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஓகே இந்த மாதிரி பேசுகிறாங்களா, ஓகே அவங்ககிட்ட எப்படி பவுண்ட்ரி செட் பண்ணலாம். அதாவது எப்படின்னா நான் மூவ் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கேன், க்ரோ ஆகிட்டே இருக்கேன். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஒரே பிரச்சனையே வந்து திருப்பி நான் என் மைண்டில் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இல்லை. இதுதான் நிறைய அவேர்னஸ் வேணும். ஸோ நான் இந்த 4 இயர்ஸில் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கேங்கிறதுனால ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் எனக்கு வந்திருக்குங்கிறதுனால இதை நான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வந்து இன்ஃபர்மேஷன் வைஸ் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா அதை நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கிறது தான். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்போல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டில், அதாவது வெளியில் இருக்கவங்க மேலே கோபமோ வருத்தமோ எது வந்தாலும் அந்த இடத்துல கான்ஷியஸ் அவேர்னஸ் கொண்டு வந்து என்னால் மாற்ற முடிகிறது என்னோட இன்டர்னல் வேர்ல்டு தான். என்னோட தாட்ஸ் எமோஷன்ஸ் தான் என்னால் மாற்ற முடியும், மற்றவங்கள என்னால் மாற்ற முடியாது. இந்த செல்ஃப் டாக்கை நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லி கொண்டு வர ஆரம்பிக்கணும். ஸோ நான் எவ்ரி வீக் ஒரு லெசன் ஷேர் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். தேங்க்யூ.